அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன், மதுரையிலிருந்து. விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது 2025ஆம் ஆண்டிற்கான பலாபலன்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன, அந்த கிரக பயிற்சியினால் 12 ராசிகளுக்கும் எவ்வித நன்மைகள் கிடைக்கப் போகின்றன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையிலே இந்த 2025ஆம் ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சி நடக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க சனி பகவானுடைய பயிற்சியும் இந்த 2025ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. திருக்கணித முறைப்படி தான் 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சி நடக்கிறதே தவிர வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் மிகவும் சரியானது, துல்லிதமானது. கோயில்களில் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். அதன் அடிப்படையிலே 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவானுடைய பயிற்சி என்பது இருக்கிறது. தற்பொழுது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அந்த கும்பராசியை விடுத்து மீனராசி செல்கிறார். ஆக 2025ஆம் ஆண்டு சனி பகவானுடைய பயிற்சி என்பது கிடையாது. இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்க போகிறார். மேலும் குரு பகவான் ரிஷபராசியில் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்கிறார். மேலும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறார்கள். இந்த ராகு கேதுக்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகி மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும் செல்கிறார்கள். அதாவது பொதுவாகவே ராகு கேதுக்கள் எப்பயுமே பின்னோக்கி தான் செல்லும். அந்த வகையில மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் கன்னியில் இருக்கக்கூடிய கேது பின்னோக்கி சென்று சிம்மத்திற்கும் செல்கிறது. இந்த பயிற்சிகள் 12 ராசிகளுக்கு எவ்வித நன்மைகளை ஏற்ற இறக்கங்களை கொடுக்க போகின்றது என்பதை பற்றி தான் நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதனால் அனைவரும் நமது விஸ்வகர்ம ஜோதிடத்தை தொடர்ந்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.